தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ஜெகநாதனிடம் விசாரணை நடைபெறுகிறது. அது தொடர்பான விசாரணைக்கு அவர் ஆஜராகியிருக்கிறார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மேகன்ராஜிடம் கேட்டு பெறலாம். மேகன்ராஜ், கூடுதல் விவரங்கள். விக்னேஷ், சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சட்ட விதிமுறைகளை மீறி பூட்டர் ஃபவுண்டேஷன் எனப்படும் ஒரு அறக்கட்டளை, அதாவது தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை என்ற பெயரில் பூட்டர் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் முன்னாள் பதிவாளர் தங்கவேல் உள்ளிட்டோர் தொடங்கியதாக பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் இளங்கோவன் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் அறிக்கையை சமர்ப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து துணைவேந்தரிடமா விசாரணையை தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த பூட்டர் ஃபவுண்டேஷன் தொடங்கப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் இதன் காரணமாக பல்கலைக்கழகத்திற்கு பல்வேறு இழப்புகளும் ஏற்பட்டதாக தொழிலாளர்கள் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் தரப்புல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில தான் தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதனிடம் சேலம் சூரமங்கலம் உதவி காவல் ஆணையாளர் ரமலி ராமலட்சுமி தலைமையில் தற்போது விசாரணை தொடங்கி இருக்கிறது. இந்த விசாரணையின் போது இந்த பவுண்டேஷன் குறித்த பல்வேறு தகவல்கள் அவரிடம் கேட்டு பெறுவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த அறக்கட்டளை தொடங்கியதற்காக சொத்துக்களை, அதாவது பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான சொத்துக்களில் நிதி இழப்பு ஏற்படுத்தியதாகவும் அதே போல பொருட்களை வாங்கியதில் நிதி இழப்பு ஏற்பட்டதாகவும் பல்வேறு விவகாரங்கள் இந்த பூட்டர் ஃபவுண்டேஷனில் முறைகேடுகளாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான விசாரணை தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த விசாரணையை தொடர்ந்து பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் எந்த முறைகேடுகளில் ஈடுபட்டாரா என்பது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்கவும் காவல்துறை தயாராகி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக மற்றொரு வழக்கும் இருக்கிறது. அந்த வழக்கு விசாரணையானது லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கக்கூடிய காரணத்தினால 1-2 நாட்களில் அதற்கான விசாரணையும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக கடந்த 2 ஆண்டுகளாக இருந்து வந்த இந்த வழக்கு விசாரணை தற்பொழுது சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.